ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுக்காக இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ என்ன பேச போகிறோம் இன்றைக்கி, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அதாவது இன்றைக்கி வந்து மூளை கட்டி தினம். அந்த தினத்தை வந்து நம்ம ஒரு இன்றைக்கி கடைபிடிச்சிட்ருக்கோம் இல்லையா, அதுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணுறது வந்து டாக்டர் தீபக் ராமமூர்த்தி அவங்களோட இன்றைக்கி லைவ் ஷோ வந்து பண்ண போகிறோம். டாக்டர் ஒரு சூப்பரான வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆல் குட், தேங்க்யூ. சூப்பர் சார், ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக அமர்ந்திருக்கீங்க. ஓகே டாக்டர், அதாவது ஃபஸ்ட்டு டாக்டர், இப்போ வந்து பிரெயின் டியூமர் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன டாக்டர், அதை வந்து கொஞ்சம் எளிமையான முறையில் சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கிங், இது வந்துட்டு மூளை கட்டி விழிப்புணர்வு நாள், பிரெயின் டியூமர் அவேர்னஸ் டே. இது வந்துட்டு 2000 கொண்டாட ஆரம்பித்தாங்க. அன்னிலேருந்து எதுக்கு இதை ஒரு வருஷம் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இந்த மூளை கட்டிகளை பற்றி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே மாதிரி மூளை கட்டிகள் என்ற வார்த்தைகளை கேட்ட உடனே பலர் வந்துட்டு பயப்படுறாங்க. ஆனால் எல்லா மூளை கட்டிகளும் கேன்சர் கட்டிங்க, அதாவது புற்றுநோய் கட்டிங்க இல்லை, சாதாரண கட்டிங்களாகவும் இருக்கலாம். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த நாட்களை வந்துட்டு நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கேள்வி கேட்குறேன். எல்லா கட்டிகளுமே பிரெயின் டியூமருமே வந்து கேன்சர் கட்டியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும். லேசாக தலையை வலிச்சாலே வந்து ஒரு வேளை ஏதாவது இருக்குமோ, கூகுளில் போய் நம்ம அதை சர்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து ஏதாவது காமிச்சிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் பயத்துக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கள் டாக்டர். முக்கியமாக வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறதுல பெரிய ப்ராப்ளமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கூகுள் பண்ணும்போது அது பெரிய பிரச்சனையாக நமக்கு காட்டிடுது. எல்லா தலைவலிகளும் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தலைவலி இருந்தாலே மூளை கட்டின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் தொடர்ந்து அதிகரிக்கும் வலி, தலைவலி இல்லை தலைவலியோட கூட நமக்கு வந்துட்டு இந்த வாந்தி வர்றது இல்லை குமட்டல் ஏற்படுறது, கண் பார்வை மங்கலாக இருக்கிறது இல்லை ரெண்டாக தெரியறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தான் நம்ம அந்த தலைவலியை பற்றி பயப்படணும். ஓகே, இதோட ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? இப்போ தலைவலி வந்துருச்சுனாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணக்கூடாதா? அந்த மாதிரி தலைவலி எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஜென்ரல் டாக்டரை ஒரு வாட்டி பார்த்துட்டு அவங்க கொடுக்குற மருந்துங்களில் வந்துட்டு இந்த தலைவலி சரியாகலை, அப்படி இல்லைன்னா நான் சொன்ன இந்த தலைவலியோட கூடிய பிரச்சனைங்க, இந்த கண் பார்வை மங்கலோ இல்லை வாந்தி வரதோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு முன்பு ஒருபோதும் உங்களுக்கு வந்துட்டு வலிப்பு, அதாவது ஃபிட்ஸ் வந்ததே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு புதுசாக ஃபிட்ஸ் வருது, இல்லை வந்துட்டு நமக்கு வந்துட்டு கை கால் விழுறது, இல்லை பேச்சு திறனில் வந்துட்டு ஒரு குளறுபாடு இருக்கிறது, சிந்தனையில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைங்க கொஞ்சம் நாட்களாகவே இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு சாதாரண மருந்துங்களில் தீர்வடைய முடியல. இல்லை அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டு பார்க்குறோம், கண் பார்வை ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறோம், அவருக்கு வந்துட்டு ஒரு தீர்வு அதில் தெரில, இல்லை அவங்களுக்கு ஒரு தீர்வு அதில் தெரியலன்னா அந்த மாதிரி பீப்புளை தான் வந்துட்டு நம்ம இமீடியட்டாக ஒரு எம்ஆர்ஐ எடுத்து மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்கேன் மூலமாக இதை கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாங்க. நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்ன்றது வந்துட்டு ரொம்ப துல்லியமான ஒரு ஸ்கேனு, அதில் எந்த விதமான ரேடியேஷன் கிடையாது, தாராளமாக எடுக்கலாம். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் நம்ம எடுக்கும்போது மூளையோட உள்பகுதிகளை நம்ம இன்னும் சிறப்பாக பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்டிங்க இருக்குன்னா அந்த கட்டி என்ன சைஸில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது டச் பண்ணுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கட்டிங்கள்லேயே சாதாரண கட்டிங்களும் இருக்குது, கேன்சர் கட்டிங்களும் இருக்குங்க. ஓகே டாக்டர், நேர் ஒருத்தர் இனிப்பில் வராரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் 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 வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கன்னு சார்? நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜா பேசுறேன். வணக்கம் 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 சார். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க சார். ரொம்ப நாளா இருக்குமா, மாத்திரைக்கு நிறைய போடுவேன் அந்த நேரத்துல, ஆனா 2 மணி நேரம் போராட்டமா இருக்கும்மா. அந்த போராட்டத்துல நான் அப்படியே படுத்து தூங்கிடுவேன். இதுல இருந்து ஏதாவது காப்பாற்ற முடியுமாமா? இல்லைங்க சார், நீங்கள் இப்போ சொல்கிறது வந்துட்டு தலைவலி இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த தலைவலி வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்டயோ அந்த மாதிரி போய் செக் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்களே வந்துட்டு மாத்திரை கடையில் வாங்கி போட்டுருவீங்களா? ஆமாம், என் கடையில் வாங்கி தான் போடுறேன் நான். கடையில் வாங்கி போடுறீங்க. இப்போது சில வாட்டி வந்துட்டு கண் பார்வையில் பிரச்சனை இருந்தால் கூட, அதாவது கண்ணில் பவர் இன்க்ரீஸ் ஆனால் கூட, நம்ம கண்ணாடி மாற்றாமல் இருக்கிற ரொம்ப நாளாக பவர் செக் பண்ணாமல் இருக்கோன்னா கூட தலைவலிலாம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்து நீங்கள் அதை வந்துட்டு அது சரி பண்ணலன்னா இந்த தலைவலி என்றைக்குமே நீங்கள் மாத்திரை எடுக்கும்போது கட்டுப்படுத்த தான் போகிறீங்க. அது முழுமையாக வந்துட்டு குணப்படுத்த போகிறதில்ல. திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். திரும்ப நீங்கள் மாத்திரை போட்டுகிட்டே இருப்பீங்க. நாளடைவில் வந்துட்டு அந்த மாத்திரையோட டோஸ் பத்தாது, ஒரு மாத்திரை எடுத்தால் பத்தாது, அதனால 2 மாத்திரை எடுப்பீங்க. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜென்ரல் டாக்டரை ஒரு வாட்டி பார்த்துட்டு
அவங்க வந்துட்டு இந்த தலைவலிக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிற அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம்யா, நன்றியா. சரிங்க சார். நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் கவிதா மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? ராயப்பேட்டை வெங்கட் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ நீங்க எல்லா கட்டியுமே கேன்சர் கட்டி இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு இடத்துல நீங்க சொல்ற அந்த ஒரு எக்ஸ் இடத்துல ஒரு கட்டி இருக்கு, அது ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் எம்ஆர்ஐல. சரிங்க சார். அது நீங்க போஸ்ட் சர்ஜரி டெஸ்டிங் அமிச்சதுக்கு அப்புறமா அது கேன்சர் கட்டியா சாதா கட்டியான்றது தெரியும். நல்ல கேள்வி சார். இப்போ வந்துட்டு உங்களுக்கு சர்ஜரி அப்படின்றதே வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி சத பரிசோதனை பண்ணுவாங்க, பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் அந்த பயாப்சின்றதே ஒரு பெரிய ப்ரொசீஜர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு நியூரோ நேவிகேட்டட் எம்ஆர்ஐ அப்படின்னு இருக்குது. அந்த எம்ஆர்ஐ பண்ணிக்கிட்டே கரெக்டாக துல்லியமாக எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை கண்டறிஞ்சு அந்த இடத்துல இருந்து மட்டும் சத டெஸ்டிங்க்கு அனுப்புவோம். அந்த சதையை டெஸ்டிங் காமிச்சிட்டு அதில் என்ன வகையான கேன்சர் கட்டி இல்லை சாதா கட்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது சார். ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே சார், ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே. சார் அடுத்த கேள்வி, இப்போ வெயில் இவ்வளோ அதிகமாக இருக்கு, நிறைய பேருக்கு இந்த வெப்பவாதம் ஹீட் ஸ்ட்ரோக் வருது, அதுக்கும் கட்டிக்கும் அதெல்லாம் சம்பந்தமா? இல்லைங்க சார், நாட் ரியலி. இப்போ வந்துட்டு பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் இல்லை, நம்ம சில பேருக்கு வந்துட்டு இந்த சுகர் நீரிழிவு நோயும் ஹைப்பர் டென்ஷன் பிபி எனப்படும், அதெல்லாம் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்துட்டு மூளைக்குள்ளே இருக்கிற ரத்த ஓட்டம் ரொம்ப மெல்லிசான குழாய்களில் தான் போகுது. அந்த குழாய்கள் பாதிப்படையும் போது கூட அந்த மாதிரி ஸ்ட்ரோக் நடக்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் இந்த கேன்சருக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை சார். நன்றி சார். சரிங்க சார். ஓகே சார், நன்றி சார். நேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வணக்கம் ரெயின்போ. ஹலோ மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து புகழேந்தி பேசுறேன் மேடம். வணக்கம் சார், டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க சார். வணக்கம் சார். உங்க நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு சார். மாம்பழம் கேட்கறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம். சந்திரன் பிதானாது பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கேளுங்க சார். வணக்கம் சார். டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். எங்க மிஸ்ஸஸ் கேகேஆர் ஹாஸ்பிட்டல்ல சைனஸ் ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்க சார். அப்போதுலேருந்து சரியாகல, தலைவலின்றாங்க, டெய்லி டேப்லெட் போடுறாங்க மேடம் டாக்டர். புரியுதுங்க சார். சார் சைனஸ் பிரச்சனைன்றது வந்துட்டு நம்ம முகத்தில் இருக்கிற எலும்புகளில் அங்கங்கே ஒரு ஏர் கேப் இருக்கும். அந்த ஏர் கேப்பில் நீர் சேர்ந்துருச்சுன்னா அதுதான் சைனஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய பேருக்கு சிகிச்சைக்கு அப்புறம் கூட மீண்டும் மீண்டும் வரத்துக்கு சில காரணங்கள் இருக்குது. தலை குளிச்சுட்டு தலையை வந்துட்டு ஃபுல்லாக துவட்டாமல் இருக்கிறது, இல்லை ரொம்ப வேர்க்கும்போது நம்ம தலையை துவட்டாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி. சில பேருக்கு ஜென்ரலாகவே வந்துட்டு கிளைமேட் மாறும்போது, அதாவது கொஞ்சம் குளிராக இருக்கும்போது இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனைங்க ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைனஸ் ப்ராப்ளம் வந்துட்டு நீங்கள் இஎன்டி டாக்டர்கிட்ட கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைங்க மீண்டும் மீண்டும் வரக்கூடாது. மேபி இப்போ இன்னும் முன்னாடி பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் இப்போ சைனஸ் ஏதாவது வீங்கி இருக்கலாம். அதனால் வரக்கூடிய தலைவலிங்களுக்கும் இந்த தலைவலியும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சார். எப்படியும் நீங்கள் போய் செக் பண்ணும்போது அவங்க ஒரு எக்ஸ்ரேவோ, சைனஸஸ் ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அதில் பிரச்சனை இருந்தால் அதை ட்ரீட் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த தலைவலிக்கான காரணத்தை அவங்க எம்ஆர்ஐ அந்த மாதிரி ஸ்கேன் செஞ்சு கண்டுபிடிக்க போகிறாங்க சார். எம்ஆர்ஐ டீட்டெயிலாக தெரியுமா டாக்டர்? கண்டிப்பாங்க. எம்ஆர்ஐன்றது ரொம்ப ஒரு துல்லியமான பரிசோதனை. ஸ்கேன் வந்துட்டு உங்களுக்கு மூளையோட உள்பகுதிகளை எல்லாமே கிளியராக காட்டுறதுக்கு எம்ஆர்ஐ தான் பெஸ்ட்டு ஸ்கேன் சார். 15 இயர்ஸ் முன்னே எங்கள் வீட்டில் கேகேஆர் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரிங்க சார். அப்போ சரியாகலை. புரியுதுங்க சார். ஒரு வாட்டி உங்கள் டாக்டரே நீங்கள் மீட் பண்ணலாம், இல்லை உங்கள் வீடு கிட்டே இருக்கிற இஎன்டி டாக்டர் யாராவது ஃபஸ்ட்டு மீட் பண்ணிவிட்டு இது சைனஸ் பிரச்சனைனால தான் வரக்கூடிய தலைவலியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிச்ச ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் சார். சரி சார், தேங்க்யூ டாக்டர். நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகே சார், உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க சார். வணக்கங்க டாக்டர். எனக்கு 2 கேள்வி இருக்கு டாக்டர். கேளுங்க. முதல் கேள்வி பிரெயின்ல டியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிக்கா ஹெரிடிட்டரியாவும் வர வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? அந்த தலைவலி பிரெயின் டியூமருடைய ஆரம்ப அறிகுறியாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அது முதல் கேள்வியும்.
ரெண்டாவது வந்து இந்த பிரெயின் டியூமர் ஒரு சிறிய குழந்தைகளுக்கு கூட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வருது. அந்த சிகிச்சை முறைகள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மாறுபடுமா? அண்ட் அந்த டியூமரை கரைக்கக்கூடிய வழிகள் ஆபரேஷன் மாத்திரம் தான் இருக்கா, அல்லது இப்போ யூவி ரேஸ் அண்ட் மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதை கரைக்கக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறது ஏதாவது வந்திருக்கா? ரீசெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் சிகிச்சை முறைகள் இது எப்படி மாறுபட்டிருக்கு? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பாங்க, ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான கொஸ்டின்ஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஹெரிடிட்ரியா இல்லையான்னு கேட்டிங்க. ஃபர்ஸ்ட் நான் அது பதில் சொல்லிடுறேன். எந்த கேன்சராக இருந்தாலுமே அதுக்கு ஹெரிடிட்ரி, அதாவது வம்சாவளியாக மரபணு மாற்றங்கள் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து ஒரு ஜென்ரேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வம்சாவளியாக வரக்கூடிய அந்த மரபணு மாற்றங்கள் எல்லாமே எல்லாருக்கும் கேன்சர் உண்டாக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தாத்தாக்கு இருந்துச்சு பேரனுக்கு இருக்கலாம், இல்லை பேரனுக்கு இல்லாமல் கொள்ளு பேரனுக்கு வரலாம் அந்த பிரச்சனை, இல்லை வராமலே கூட போகலாம். ஸோ அது எப்போவுமே ஒரு ஃபேக்டர் தான். ஹெரிடிட்ரின்றது நாங்கள் பேஷண்ட்ஸை ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணும்போதே உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கா, அவங்க அதுக்கு ஏதாவது சிகிச்சை எடுத்திருக்காங்களா, எல்லாமே நாங்கள் கேட்டறிஞ்சு தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஏஜ் நீங்கள் கேட்டது வந்துட்டு இந்த ஹெரிடிட்ரியாக வர்றது தவிர மிச்ச காசஸ் அப்படின்னு இப்போ புற்றுநோய் வந்துட்டு நுரையீரலில் வர புற்றுநோய்க்கு ஸ்மோக்கிங் தான் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். அந்த மாதிரி மூளையில் வர புற்றுநோய்க்கு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்னு குறிப்பிட்டதாக எதுவுமே கிடையாது. எதனால் வருது அப்படின்னு நிஜமாகவே எந்த ஒரு துல்லியமான காரணம் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லை. இது எந்த ஏஜ் குரூப்பில் வந்தாலுமே அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்துட்டு ஒன்று நம்ம அறுவை சிகிச்சை செய்கிறது, சர்ஜரி, அப்படி இல்லைனா கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, அது கூட இல்லை அதையும் மீறி கீமோதெரப்பி, அதாவது மாத்திரைங்க மூலியமாகவும் மருந்துங்க நரம்பு வழியாக கொடுக்கக்கூடிய மருந்துங்க மூலியமாகவும் அதை குணப்படுத்துவோம். இந்த ட்ரீட்மெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. இந்த ஃபீல்டு வந்துட்டு ரொம்ப டைனமிக்கான ஃபீல்டு. வருஷத்துக்கு வருஷம் புதுசாக ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க. இல்லை கதிர்வீச்சு சிகிச்சையில் வந்து ஒரு வருஷமும் ஒரு டெக்னிக் சேஞ்ச் ஆகுது, இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வருது. முன்னாடி வந்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே கதிர்வீச்சு கொடுப்போம். மூளையில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொடுக்கணுன்னா கூட பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெலாம் கதிர்வீச்சு போகும். ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷனில் செய்கிற மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல மட்டும் கதிர்வீச்சை லட்ச மடங்கு பவர்ஃபுல்லாக்கி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெலாம் எந்த பாதிப்பு இல்லாமல் நம்மளால் இப்போ ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுது. அதே மாதிரி தான் சர்ஜரி வந்துட்டு இப்போது மைக்ரோ சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, சில மூளை கட்டிங்க, அதாவது பிட்யூட்ரி டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிட்யூட்ரி டியூமர்ஸ்க்கு நம்ம மூக்கு வழியாகவே டியூப் அமிச்சு மூளையை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்துருச்சு மேடம். ஓகே சார், அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் இணைப்பில் வராரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சகோதரி. வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க சார்? வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. இது இந்த மூளை கட்டி வந்து எடை அளவுல உங்க அனுபவத்துல அதிகபட்ச எடை அளவு எவ்வளவு அளவுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல பார்த்திருக்கீங்க, சிகிச்சை கொடுத்துருக்கீங்க, அது தெரியணும். மேலும் வந்து இது பெருமூளையை பெரும்பாலும் தாக்குமா அல்லது சிறுமூளையை தாக்குமா அப்படின்றதும், அதே போல ஐயா அந்த ஆடு மாடுகள்ல விலங்குல வந்து மூளையில வந்து தட்டையாக ஒரு பூச்சி வந்து இருக்கு. அது 1க்கு 2 இருக்கும். ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிறப்போ இது போயிட்டு முட்டுறது, மற்ற ஆடுகளோட கிடாக்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு முட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரியலாவே வந்து ஆட்டு தலையை வந்து எடுத்து நாங்க சமைக்க போறப்போ அந்த மூளையில அந்த தட்ட பூச்சியை வந்து பார்த்திருக்கேன், மூமெண்ட் பார்த்திருக்கேன். அதனால இது கேட்கிறேன், இது மனிதர்களுக்கு இது இருக்குமா? இதனால வந்து புற்றுநோய் மூளை கட்டி அந்த மாதிரி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஐயா. இந்த பிரெயின் டியூமர் வந்துட்டு வர குணப்படுத்தின பிறகு அவர் மறுபடியும் வாழ்நாள் முழுக்க சிகிச்சையில இருக்கணுமா, மருந்து மாத்திரை எடுத்துக்கணுமா, அல்லது பூரணமா வந்து குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? நார்மலா லைஃப்ல வந்து அவருடைய பழையபடியான வாழ்வியல் முறையை வாழ முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். நல்ல கேள்விங்க. நன்றி, வணக்கம். சரிங்க, நன்றி. அவர் கேட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், எடை எவ்வளோ பெருசா, இல்லை சைஸ் எவ்வளோ பெருசா, வெயிட் எவ்வளோ பெருசா பார்த்துருக்கீங்கன்னு. மூளை கட்டிங்களை பொறுத்த வரைக்கும் சைஸை விடவோ இல்லை வந்துட்டு அதோடைய எடையை விடவோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மூளையிலே வந்துட்டு
நிறைய பார்ட்ஸ் இருக்குது. செரிப்ரம், செரிபெல்லம், அதாவது நடுமூளை, சிறுமூளை அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து தான் நமக்கு டேஞ்சர் சைன்ஸ்ன்றது இருக்குது. பார்த்ததுலேயே பெரிய கட்டின்னு கேட்டிங்கன்னா 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் கட்டியும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சின்ன கட்டிங்களும் அந்த 10 சென்டிமீட்டர் கட்டி அளவுக்கு பிரச்சனை உண்டாக்குறத பார்த்துருக்கோம். ஏன்னா இருக்கிறது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்திருக்கும். ஸோ மோர் தென் சைஸ் ஆர் ஷேப் ஆர் வெயிட், எந்த இடத்துல லொக்கேஷன் அது எங்கே இருக்கோ அதுதான் நமக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம். சின்னவங்கள்லையும் பெரியவங்களில் யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த மூளை கட்டிங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகளை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா 90% ஆஃப் த டைம் இந்த கட்டிங்கை வந்துட்டு திரும்ப வரப்போகிறதில்ல. அந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் எதில் மெயினாக இருக்குன்னா, எவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் தரோமோ அதில் தான் இருக்குது. எல்லா கேன்சருமே குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி தான். ஆனால் அதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா மட்டும்தான் குணப்படுத்துறதுக்கான பர்சன்டேஜை நம்ம ஜாஸ்தியாக்குறோம். அது எப்போ வந்துட்டு அடுத்த நிலைக்கோ இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கோ போதோ அப்போவே குணப்படுத்தக்கூடிய அந்த தரம் வந்துட்டு கம்மியாயிடுது. அது தவிர இந்த ட்ரீட்மெண்ட்ஸை கரெக்டாக பண்ணக்கூடிய நிறைய பேர் மூளை கட்டிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அவங்களோட நார்மல் லைஃப், படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை பழகிறதா இருக்கட்டும் எல்லார்கிட்ட, இல்லை நார்மலாக அவங்களோட வேலை செய்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கண்டினியூஸாக ஒரு ஃபாலோ அப், அதாவது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எப்போல்லாம் நாங்கள் சொல்கிறோமோ அப்போ வந்து செக்கப்ஸ், ஸ்கேன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு நம்ம குணப்படுத்திடலாம். ஓகே சார், அவருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் இணைப்பில் வராரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், யார் இருந்து பேசுறீங்க? மேம், நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேம். டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசுங்க. உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க மேம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணு. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணு மேம். சார் கிட்ட பேசுறீங்களா? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, கேள்வி கேளுங்கம்மா. சார், நான் வணக்கம் சார், நாங்க வேலூர்ல இருந்து பேசுறேன் சார். என் பேரு சலோமி சார். எனக்கு வந்து தலைவலி சார், ஒத்த தலைவலி சார். சரி, நாங்க சிஎம்சிக்கு போயிருந்தோம் சார். போனதுல வந்து அவங்க வந்து மைக்ரேன் தலைவலிமா அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை கொடுத்து அமிச்சாங்க சார். அந்த மாத்திரை ஃபர்ஸ்ட் நான் போட்டு இருந்தப்போ அது எனக்கு செட் ஆயிடுச்சு சார். போட்ட உடனே குணமாயிடும் சார். இப்போ என்னாச்சுன்னா அந்த மாத்திரை ஒரு 4-5 மாத்திரை போட்டா கூட குணமாக மாட்டேங்குது சார். வாமிட்டு, தலைவலி வந்து அந்த 5 நிமிஷத்துக்கெல்லாம் எனக்கு வாமிட்டு வந்தது சார். அன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். ஏதாவது சத்தம் கேட்டாலோ எனக்கு அப்படியே கோவம் வரும் சார். நேற்றுக்கு அந்த மாதிரி இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அந்த தலைவலி வந்துச்சுன்னா சார் உயிரே போறாப்புல எனக்கு வலிக்கும் சார். ஒரு பக்கம் பீச்சக்கண் பக்கம் வந்துச்சுன்னா அந்த புருவம் இருக்குது பாரு சார், அந்த கண்ணு மொழி மட்டும் அப்படியே துடிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆணி வச்சு அச்சா எப்படி இருக்கும் சார், அந்த மாதிரி இருக்கும் சார். அது கடைசியா இந்த மைக்ரேனுக்கு வந்துட்டு நீங்க கடைசியா எப்பமா போய் டாக்டர் பாத்தீங்க? இந்த மைக்ரேன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அந்த மாத்திரைங்க கொடுத்தாங்க. ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம்ன்றது ஆயிடுச்சுங்க சார். நான் போல திரும்பவும் போல. நீங்க சொல்றது வந்துட்டு ரொம்ப பெரிய கேப்மா. அதுவும் மைக்ரேன் மாதிரி பிரச்சனைங்க வரும்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது தலைவலி உடன் கூடிய வாந்தியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு குறிப்பிட்டதா ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியுது? அதாவது லைட் நிறைய நான் பார்க்கும்போது எனக்கு மைக்ரேன் ஸ்டார்ட் ஆகுது, இல்ல சவுண்டு நிறைய கேட்கும் போது எனக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, வெயில்ல ரொம்ப ஜாஸ்தியா போனா? வெயில்ல போனா சார், வெயில்ல போயிட்டேன்னா உடனே வந்துடும் சார். அதே மாதிரி காலையில ப்ரேயர் பண்ணுவேன் சார். நானு காலையில 5 மணி 6 மணி போல ப்ரேயர் பண்ணுவேன். அப்ப முகம் கழுவுன சார். அப்புறம் ஒரு ப்ரேயர் முடிக்கிறதுங்காட்டி 6:30 போல அப்படியே லேசா வலிக்கும் சார் இந்த புருவத்து மேல. சோ உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரிகர் பாயிண்ட்ஸ், அதாவது எந்த விஷயங்கள் செஞ்சா எனக்கு மைக்ரேன் மாதிரி பிரச்சனைங்க வருது அப்படின்றது ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் போது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். ஆனா அதை தவிர நான் ப்ரேயர் பண்றதே விட்டேன் சார். நான் ப்ரேயர் பண்றதே விட்டேன். 7-7:30 எழுந்திருக்கிறேன் பாருங்க. அப்பதான் நான் பண்றது. ப்ரேயர்லாம் தாராளமா பண்ணலாம். பட் முக்கியமா வந்துட்டு நீங்க உங்க டாக்டரை போய் ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன்னா 2 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, அதை பற்றி செக் பண்ணல. அதை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பிரச்சனைங்க இருக்குது, எனக்கு வந்துட்டு தலைவலியோடு சேர்த்து வாந்தியும் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க அதுக்கு மேலே ஒரு எம்ஆர்ஐ மாதிரி எடுத்து செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்கம்மா. இது எதுவும் பயப்பட மாதிரி எதுவும் இல்ல சார். எனக்கு அது ஒரு திகிலா இருக்குது. முக்கியமா இது உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே சொல்கிறேன், எதுக்குமே பயப்பட வேண்டியது இல்லை. நம்ம வந்துட்டு அலர்ட்டாக இருக்கணும், சுதாரிச்சுக்கணும். நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுக்கு ஒரு தீர்வு காணணும், தவிர பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? சரிங்க சார், நான் கட்டாயம் போறேன் சார். நான் வாரத்திலே கட்டாயம் போறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிமா. நன்றி. சரி, நன்றி மேம். நன்றி. ஓகே டாக்டர், ரொம்ப பயத்தில் இருக்காங்க பாவம் வந்து அவங்க.
ஸோ மைக்ரேன் சொன்னீங்கல்ல, மைக்ரேனுக்கும் இந்த பிரெயின் டியூமருக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கா டாக்டர்? இல்லைங்க, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு பிரெயினில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ரொம்ப ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது. அதே மாதிரி தான் மைக்ரேன் வந்துட்டு ஒரு அன்ரிசால்வ்டு தலைவலிங்க, நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும், நிறைய பேருக்கு இருக்குது இப்போது. அதுக்கான ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம ட்ரீட் பண்ணாலே, இல்லை அந்த மைக்ரேனுக்காக கரெக்டாக கண்டினியூஸாக மெடிகேஷன் எடுத்துக்கிட்டாலே அந்த ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கும் பிரெயின் டியூமர்ஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஓகே டாக்டர், இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து அலட்சியப்படுத்தவே கூடாத ஒரு அறிகுறிகள்லாம் என்னென்ன டாக்டர்? இப்போ சில பேருக்கு வந்து தூங்கலைன்னா தலைவலிக்குன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு இப்போ இவங்க கூட சொன்னாங்க வெயிலில் போனால் தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சில பேர் பக்கத்தில் யாராவது உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தால் தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, டீ குடிக்கலைன்னா தலைவலிக்கும்னு சொல்லி கூட நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உட்காந்து பேசினாலே தலைவலினா, ஒய்ஃப் பேசினா ஹஸ்பண்டுக்கு தலைவலிக்கும், அது வேணா நடக்கும். ஸோ அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தலைவலி வந்துட்டு ரொம்ப நாளாக சரியாகாமல் இருக்கிறது, மிச்ச பிரச்சனைங்க வருது. அதை தவிர வந்துட்டு பேச்சில் வந்துட்டு ஒரு குளறுபாடு ஏற்பட்டுறது, இல்லை வந்துட்டு எனக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், என்னால் வந்துட்டு எதுவுமே சரியாக மோந்து பார்க்கும்போது அந்த ஸ்மெல் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு சின்ன சின்ன சயின்ஸாக இருக்கலாம். பிரெயினில் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சென்டர் இருக்குது. டேஸ்ட்டுக்கு ஒரு சென்டர் இருக்குது, ஸ்மெல்லுக்கு ஒரு சென்டர் இருக்குது, கண் பார்வைக்கு ஒரு சென்டர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மூளையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட நமக்கு சிம்டம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் தெரியும். ஸ்மெல்லு வராமல் இருக்கிறது மூக்கில் பிரச்சனைன்னு நினைப்போம், ஆனால் பிரெயினில் இருக்கிற ஸ்மெல் சென்டரோட ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ அது நிறைய நாள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ஜலதோஷம் இருக்கும்போது நமக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறது நார்மல். ஆனால் ஜலதோஷம் இல்லாதப்பயும் எனக்கு வந்துட்டு நார்மலாக எல்லாருக்கும் தெரிகிற ஸ்மெல்லாம் எனக்கு தெரியலன்னா, அப்போ கண்டிப்பாக அந்த நோஸோட ஸ்மெல்லிங் சென்டர் பிரெயினில் இருக்கும், அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே டாக்டர். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது டேப்லெட் நிறைய பேர் கேட்டாங்க, மாத்திரை போட்ட உடனே வந்து எனக்கு சரியாகும்னு. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு டேப்லெட் போடணும், போக போக பார்த்தா அதுக்கு மேலே 1, 2, 3. இப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு நேயர் வந்து ஒரு 5 டேப்லெட் போட்டு கூட சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போது டேப்லெட் போடுறது டக்குன்னு தலைவலி வந்தாலே, நார்மல் தலைவலியாக இருந்தால் கூட என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு டேப்லெட் போடுறவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து தைல பாட்டிலோட சுற்றிட்டு இருக்கவங்களையும் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ டேப்லெட் போடுறது வந்து எந்த அளவுக்கு நல்லது டாக்டர், இல்லை இதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி டாக்டர்? இதுக்காக தான் வந்துட்டு ஃபார்மகாலஜின்னு ஒரு சயின்ஸ் இருக்குது. நாங்கள் மெடிசன் படிக்கும்போதே, டாக்டருக்கு படிக்கும்போதே ஃபார்மகாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட். அதாவது எந்த மாத்திரைங்க எவ்வளோ டோஸில் எடுக்கணும், ஒரு மாத்திரைக்கும் இன்னொரு மாத்திரைக்கும் எவ்வளோ நேரம் கேப் விடணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை வந்துட்டு ஓவர் தி கவுண்டர், ஃபார்மசியில் போய் எந்த மருந்து கேட்டாலுமே டைரெக்டாக எடுத்து கொடுத்துட்றாங்க சில இடத்துல. அதனால இந்த வலி மாத்திரைன்றது வந்துட்டு ஒரு சிக்லெட் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அது லாங் டேர்மாக யூஸ் பண்ணக்கூடாது. வலி மாத்திரைங்கன்றது வலி சிவியராக இருக்கும்போது ஒரு மாத்திரை எடுத்துட்டு, அது ஏன் அந்த வலி வந்துச்சு, இல்லை அந்த வலி வந்துட்டு திரும்ப அதே மாதிரி வருதுன்னா, என்னடா அது மாத்திரை போட்டுமே வலி வருதுன்னா அப்போ ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜென்ரல் டாக்டரை பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, தலைவலினாலே நீங்கள் ஒரு பிரெயின் டாக்டர் தான் பார்க்கணும், இல்லை தலைவலினாலே கேன்சர் டாக்டர், பிரெயின் கேன்சர் டாக்டர் தான் பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற உங்களோட ஃபேமிலி டாக்டர், ஜென்ரல் டாக்டர் பார்த்து, சார் எனக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி தலைவலி வருது, இந்த மாத்திரை எடுத்தேன் சரியாச்சு, ஆனால் இருந்தாலும் திரும்ப வருதுன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெஸ்டிங் பண்ணி, இல்லை அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைங்களோட டோசேஜை எவ்வளோ டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு. என்னென்னா இந்த மாத்திரைங்களாம் வந்துட்டு பெயின் த்ரெஷோல்டுன்னு இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் ஒரு மாத்திரை வேலை செய்யும். நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்து எக்ஸ்ட்ரா டோசேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா சாதாரண வலிக்கு சாதாரண மாத்திரை வேலை செய்யாமல் போயிடும். அப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா மாத்திரைங்களை ஆட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துரும். இது மற்ற வலிகளுக்கும் சேர்த்து, எல்லாத்துக்குமே, இது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் சேர்த்து தான். நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஜுரம், தொண்டை வலி வந்தாலே ஒரு அசித்ரால் டேப்லெட் எடுத்து அவங்களே போட்டுக்கிறாங்க. இப்போது இந்தியாவில் பெரிய ப்ராப்ளமே ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இந்த மாத்திரைங்களாம் ஒரு மருந்தாக நம்ம ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு இருக்கோம். நமக்கு வரக்கூடிய பாக்டீரியா வந்துட்டு அந்த மருந்துக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு கண்மூடித்தனமாக நம்ம நிறைய பேர் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் மாத்திரைங்களை யூஸ் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி உடனே வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு நல்லது? இப்போ ஒரு நேயர் கூட சொன்னாங்கல்ல, நான் வந்து இத்தனை வருஷமாக போகவே இல்லைன்னு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் சொல்லுங்கள். எந்த கேன்சராக இருந்தாலுமே, எந்த வியாதியாக இருந்தாலுமே, நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறோமோ, எவ்வளோ சீக்கிரம் அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். இது சுகருக்கும் பொருந்தும், பிபிக்கும் பொருந்தும், கேன்சருக்கும் பொருந்தும். கேன்சர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கும் போது குணப்படுத்துறதுக்கான பர்சன்டேஜ் 100% இருக்குது. இதுவே ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும்போது அது ஒரு 10% ஃபால் ஆகுது. இதே நீங்கள் 4வது ஸ்டேஜ், அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் போயிட்டிங்கனாலே குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்துட்டு
பல மடங்கு கம்மியாயிடுது. அப்போ வந்துட்டு அந்த வியாதியை கட்டுப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கே தவிர அதை குணப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு அது மாறிடுது. அது மாறுறதுக்கு அது 1 நாள் 2 நாளில் மாற போகிறதில்ல. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சர் எந்த இடத்துல இருந்தாலுமே அது ஒரு 4th ஸ்டேஜாக மாறுறதுக்கு சில மாதங்களோ சில வருடங்களோ ஆகலாம். ஸோ அந்த மாதங்களோ வருடங்களுக்குள்ளே எப்போயாவது ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா நம்ம அந்த 4th ஸ்டேஜ் இல்லை 3rd ஸ்டேஜோட எண்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே டாக்டர், நேர் ஒருத்தர் வராரு. வணக்கம் ரெயின்போ, இனிப்புல தான் இருக்கீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க மேம்? வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன். பேசுங்க டாக்டர்கிட்ட பேசலாமா? வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த மைக்ரைன் தலைவலி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து சைக்கலாஜிக்கல், அதாவது எங்க அக்கா பையன் ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து மைக்ரைன் தலைவலி அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா வந்து வேற ஊர்ல இருக்காங்க, அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக மைக்ரைன் தலைவலி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா டாக்டர்? அப்படி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக மைக்ரைன்ஸ் வரலாமா? எப்படி வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது லைட், சில பேருக்கு வந்துட்டு சினிமா தியேட்டரில் உட்காரும்போது ரொம்ப பிரைட்டான சீன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தலைவலி உண்டாகும். சில பேருக்கு ரொம்ப சவுண்டு, ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறாங்க, பாட்டு கச்சேரிக்கு போகிறாங்க, அங்கே வந்துட்டு ஸ்பீக்கரில் ரொம்ப சவுண்ட் கேட்டால் தலைவலி ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஃபிசிக்கல் காசஸ் இருக்கிற மாதிரி சில டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ், ரொம்ப மனசை போட்டு குழப்பிகிட்டே இருக்கும், ரொம்ப மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும்போது மைக்ரைன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான், அதுக்கு நாங்க கேட்டுட்டு இது சும்மா இவன் மைக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாள் அப்படி சொல்ற, உனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. அப்போ தப்பு தான் இல்லை? ஆமாம், இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அதனால தான் வந்துட்டு மனநிலம் சம்மந்திச்ச எந்த விஷயமா இருந்தாலுமே அதை தட்டி கழிக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு நம்ம என்கிட்ட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை, எல்லாருக்குமே தான் இருக்குது அப்படின்னு நம்ம தட்டி கழிச்சிடும். அப்படி இல்லை. ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பர்சீவ் பண்ணுற விதமும் அதை தாங்கக்கூடிய அந்த சக்தியும் இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறதே அவங்களுக்கு வந்துட்டு அந்த பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கலாம். ரொம்ப ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட உலகமாக மாறிட்டோம் இப்போது. முன்னாடி மாதிரி எல்லாருமே கூட உட்காந்து எல்லாமே பேசுகிறதில்ல, எல்லாருமே அவங்கவுங்க மொபைலில் பிஸியாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே உண்டு. அதை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க ஹெல்ப் கேட்கும்போது அவங்கள வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். நன்றிம்மா, நன்றி. ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை கட்டி தினத்தை முன்னிட்டு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் தீபக் ராமமூர்த்தி அவங்க கூட தான் நம்ம வந்து லைவ் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 29860038 மற்றும் 2952055554 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் ராணிப்பேட்டை மாவட்டம் மாங்குப்பம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன், ஹரிபாபு. ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க சார். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. ஐயா, இந்த மாதிரி எங்க அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்க. இந்த கையில கட்டி மாதிரி வந்து. கையிலைங்களா? ஆமாங்க, பாதி முட்டிக்கும் அந்த கை விரல்கள் இருக்கு, அதுக்கு நடுவில். ஓகேங்க, அது செக் பண்ணி பார்த்தீங்களா? சத பரிசோதனை அந்த மாதிரி பண்ணி பார்த்தாங்களா? வேலூர் மருத்துவமனையில் பண்ணாங்கய்யா. அதை வெட்டி எடுத்து பயாப்சி பண்ணாங்க. சரிங்கய்யா. அது பண்ணிட்டு அண்ணா ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விட்டாங்க, காஞ்சிபுரம். ஓகேங்க. அந்த காஞ்சிபுரம் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த திரும்பியும் அந்த கொஞ்சம் கட்டி எடுத்து அந்த ஒரு மேலிகன்ட் சர்க்கோனா, சுலைமர்மோர்னை சர்க்கோனான்னு சொல்றாங்க. அவங்களும் அதை அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்து இப்போ திருப்பி ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆமாங்க, கதிர்வீச்சு கொடுக்கணும். ஜென்ரலாக வந்துட்டு கட்டியை எடுத்ததுக்கப்புறம் அந்த கட்டியை பயாப்சிக்கு அனுப்புவாங்க. அதில் வந்துட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது, எங்கே பரவி இருக்குது, பக்கத்தில் நெறிக்கட்டிங் எதாவது இருக்கா, இல்லை அந்த சதையில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட், கதிர்வீச்சு சிகிச்சை வந்துட்டு சில நாட்களுக்கு கொடுப்பாங்க. வாரத்தில் 5 நாள் மாதிரி கொடுப்பாங்க. அதாங்க, போன 2ஆம் தேதி பண்ணாங்க அறுவை சிகிச்சை. சரிங்க. இப்போ ஆனால் காயம் கொஞ்சம் ரணம் இப்போதாங்க ஆறுச்சு. 5ஆம் தேதி திருப்பி அட்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கதிர்வீச்சு. ஆமாங்க. அது இப்போ ரணம் ஆறாமல் கொடுக்கலாங்களா ஐயா? ஒன்றும் பாதிப்பு வராது? இல்லைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கதிர்வீச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு வந்துட்டு சில புண்ணுங்க வந்துட்டு ஆறாத மாதிரி நமக்கு தெரியலாம். ஆப்ரேஷன் பண்ண அறுவை சிகிச்சை பண்ண அந்த டாக்டருங்களும் கதிர்வீச்சு ஆரம்பிக்க போகிற அந்த டாக்டருங்களும் செக் பண்ணிவிட்டு புண்ணு ஆறி இருந்தால் தான் கண்டிப்பாக கதிர்வீச்சு ஆரம்பிப்பாங்க. புண்ணு ஆறாத இடத்துல அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட பர்செப்ஷன் வந்துட்டு அந்த புண்ணு ஆறாத மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா ஃப்ளாப் வச்சுருப்பாங்க, சதையை வந்துட்டு மாற்றிருப்பாங்க, அதனால் நமக்கு அப்படி தெரியலாம். பட் அது ஹெல்த்தியாக இல்லாட்டி கண்டிப்பாக அவங்க கதிர்வீச்சு வைக்க மாட்டாங்க.
சரிங்க, அதுதான் 30 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. சொல்ற மாதிரி வாரத்துல 5 நாள். வாரத்தில் 5 நாள் 6 வாரத்துக்கு கொடுப்பாங்க. சில பேருக்கு அது கூட சேர்த்து கீமோதெரப்பி மருந்து கொடுப்பாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் அது தராமல் கூட இருப்பாங்க. அது என்ன ஸ்டேஜ்னு மட்டும் இன்னும் சொல்ல மாட்டாங்க. கேட்டோம் நாங்கள், என்ன ஸ்டேஜ்னு மட்டும் சொல்லலை. ஆனால் காலிஃப்ளவர் லீஃப் ஃபார் நெக் சர்க்கோனா அப்படின்னு ரிப்போர்ட்டில் மட்டும் பாருங்க. சரிங்க சரிங்க, அது கொடுக்கலாங்க, ஒன்றும் தாராளமாக கொடுக்கலாங்க. உங்கள் சிகிச்சை பண்ணுற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ணா கேன்சர் சென்டரில். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் இருந்து பேசுறீங்க சார்? குமார் பேசுறேன் மேடம். ரெடி ஃபார் பொன்மேட்டில் குமார் பேசுறேன். ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க சார். டாக்டர் வணக்கம் சார். தலைவலி வருது, ஏன்னா ஒத்த தலைவலி வருது டாக்டர். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெளியே எடுக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த டீ வச்சுட்டு கிளாஸ்ல வச்சுட்டு என்ன பண்ணோம்னா இந்த தலைவலி எடுக்கிற இடத்துல வந்து வச்சோம்னா அப்படி இதமா இருக்கு. அப்புறமா பார்த்தா இதாகிடுது. டீல பாத்தீங்கன்னா காலையில மணி ஒரு 6 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் சேம வெளியே இருக்கு டாக்டர். தினம் இருக்குதுங்களா? போய் பார்த்துருக்கோம், செஞ்சிருக்கோம், டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அதுவும் வந்து சரியாகல. அது என்ன தினமும் அதே மாதிரி தான் இருக்குங்களா? எத்தனை நாளா அந்த மாதிரி இருக்கு, இல்ல எத்தனை மாசமா இருக்கு? அது வந்து ஒரு வாரமா இருக்கு. அது மாதிரி போட்டு இதாகி அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது டாக்டர். அது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரம் இல்ல 10 நாளுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆமா 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 இல்லைங்களா? அப்போ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சீசனல், அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆல்மோஸ்ட் இந்த மாசங்கள்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ரொம்ப வெயில்ல சுத்துறதுனால இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு எதாவது மாற்றங்கனால இருக்கலாம். வலி வந்துட்டு உங்களுக்கு மாத்திரை எடுத்துமே சரியாகலைன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வலி மாத்திரை கொடுத்தீங்க, நான் வலி மாத்திரை எடுத்ததுக்கப்புறமா எனக்கு வலிக்குதுன்னு சொன்னிங்கன்னா அவங்களே செக் பண்ணி பார்த்துருவாங்க. அது கூட வந்துட்டு உங்களுக்கு கண் பார்வை மங்கலாக இருக்கிறதோ இல்லை வாந்தி வரதோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களா தலைவலியோட சேர்த்து? அந்த மாதிரிலாம் இல்லை. கண்ணாடி போட்டிருக்கீங்களா? கண்ணாடி போடல டாக்டர். சரிங்க, ரைட். கண்ணாடிலாம் போடல. சரிங்க, கண் பார்வையை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருங்க. சில வாட்டி கண் பார்வையில் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் இருந்தால் கூட ஒற்றை தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரைட், நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் திருவட்டூர்லேருந்து சம்பந்தமூர்த்தி பேசுகிறேன். ஓகே சார், உங்களுடைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கங்க. வணக்கங்க சார், எனக்கு திடீர்னு இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வராமல் போயிடுச்சு. உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார் கொஞ்சம். சரி 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 சரி. சுத்தமாக எனக்கு பேச்சே வராமல் போச்சு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ ஓரளவுக்கு எனக்கு பேச்சு வருது. பக்கத்துலேயே ஒரு டாக்டர் கிட்ட பார்த்தேன். சரிங்க சார். கை ஓரளவுக்கு இப்போ எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கு. அது எதனால சொல்ல முடியல? இல்லை சார், இப்போ உங்களுக்கு கை கால்லையும் வீக்னஸ் இருந்துச்சுங்களா? பேச்சு திறன் பாதிப்போட? காலில் ஒன்றும் இல்லை, வீக்கெல்லாம் இல்லை. சரிங்க. வெறும் கை மட்டும் அன்னைக்கு கனமா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் உட்காந்து வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். சும்மா ஒரு டெஸ்டர் வச்சு இது பண்ணினே இருக்கும். திடீர்னு பையன் ஃபோன் பண்ணா இந்த தொண்டை வந்து ஸ்பீச் சுத்தமாக வரல. இல்லை சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மூளை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை தான். அந்த மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இந்த வீக்னஸை உண்டாக்கியிருக்கு கையில். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேச்சு திறனையும் சடனாக நிறுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உங்கள் டாக்டர் வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணாருங்களா? 2 எடுத்தாரு, 2 ஸ்கேன் எடுத்தாரு. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் பிபி அந்த மாதிரி இருக்குதுங்களா? சுகர்லாம் இல்லை. முந்தா நாள் கூட சுகர். பிபி ஜாஸ்தியாக இருக்கா இல்லை பிபி நார்மலாக இருக்கா? அப்போ பிபி எல்லாம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் ஸ்ட்ரென்த்து தான் இல்லை. இப்போ ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனை, அதாவது மூளைக்குள்ளே இருக்கிற ரத்த குழாய்கள் வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் சார், முடி அளவு தான் அகலத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மூளைக்குள்ளே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் அந்த இடம் சரியாக வேலை செய்யாது. அதோட வெளிப்பாடு வந்துட்டு நம்மளுக்கு கை கால் விழுறதுலையோ இல்லை பேச்சு திறன்லையோ எந்த இடம் பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும். ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரத்த ஓட்ட பிரச்சனையாக இருந்திருக்கும், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரோக்குக்கான ட்ரீட்மெண்ட் இப்போ கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டி வந்துட்டு ரத்தம் கட்டியிருக்கோம். மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், இப்போ சாப்பிட்டுக்கிறேன். இப்போ இன்னும் 1 மாதம் சாப்பிட சொல்லிக்கிறாரு. மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க. அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ செக்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி, அதாவது கை கால்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி ஸ்பீச் ஃபிசியோதெரப்பி, பேச்சு திறனுக்கும் ஃபிசியோதெரப்பி இருக்குது.
அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூவ்மெண்ட்ஸ் நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு ரத்த ஓட்டம் இல்லாததுனால அந்த இடம் பாதிப்பு அடைஞ்சிருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேம்படுத்திடலாம் சார். அன்னைக்கு சுத்தமா இல்லை சார். அன்னைக்கு அந்த மாதிரி தான் வந்தது. இப்போ அந்த 3 மாசத்துல உங்களுக்கு மாத்திரைங்க எடுத்து இவ்வளவு ரூபா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு இல்லைங்களா? அன்னைக்கே அடுத்த நாளைக்கு எனக்கு ஓரளவுக்கு வந்து அவ்வளவுதான் சார். அங்க ரத்தம் கட்டி இருக்கும். பேர் கேட்டாரு, கரெக்டா சொன்னேன். ஒரு பேப்பரை பிடின்னு சொன்னாரு. கரெக்டா முதல் நாள் பேப்பரை பிடிக்குன்னா ஓடி போச்சு பேப்பர் வலிச்சினாரு. ரெண்டாவது நாள் பேப்பரை பிடிச்ச டைட்டா பிடிச்சினேன். அப்ப அதை ஒரு ஊசி மட்டும் ஒண்ணு போட்டாரு, பேக்ல ஒரு ஊசி. அடுத்த நாள் வந்து ஓரளவுக்கு இப்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்ப பேசிதான் இன்னும் சரியா வரல. அதே மாதிரி அடுத்த வாட்டி இன்டர்வியூக்கு வரும்போது நீங்க இதை விட நல்லா பேசுவீங்க சார், கவலைப்படாதீங்க சார். நான் இது ரொம்ப நாளமா ட்ரை பண்ணி நம்புறேன். சரிங்க திடீர்னு கிடைச்சது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. ஸ்பீச்லாம் அந்த கை ஸ்ட்ரென்த்லாம் வந்துடுறாங்களா? கண்டிப்பா வந்துடும் சார். நீங்க உங்க டாக்டரோட அட்வைஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு மருந்துங்க கரெக்ட் டைம்ல எடுத்துக்கோங்க. எனக்கு 65 வயசு ஆகுது. வெரி குட் சார். எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நல்லதா நடக்கும். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் என் பேர் அனோஷுங்க. ஓகே அனோஷ் ஃப்ரம் ஆம்பூர். ஓகே சார், உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். இல்ல டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒரு சின்ன கொஸ்டின். டாக்டர் பி ராமமூர்த்தின்னு இருந்தாரு இல்லைங்களா, நியூரோ சர்ஜன்? ஆமாங்க சார். நீங்க அவருடைய டிசெண்டன்ட்டுங்களா? அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இல்லைங்க சார், பி ராமமூர்த்தி சார். நான் பில்ராத் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஃபாதர் டாக்டர், அவருக்கு வந்து அவர் ப்ரொஃபஸரா இருந்தவர் டாக்டர் பி ராமமூர்த்தி. இல்லைங்க சார். ஓ, தேங்க்யூ டாக்டர். நல்லா நீங்க உங்க இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கு டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். நன்றி. ஓகே சார், இப்போ பிரெயின் டியூமரோட ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேஷண்ட் வராங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது சார்? இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக புற்றுநோய் நிபுணர்மா. ஸோ எந்த பேஷண்ட்டுமே எங்களை தேடி வரப்போகிறதில்ல அந்த பிரெயின் சிம்டம்ஸ்க்காக. அவங்க ஃபஸ்ட்டு தேடி போகிறது அவங்க ஃபேமிலி ஃபிசிஷியனை தேடி போவாங்க, இல்லை ஒரு நியூரோ டாக்டரை பார்ப்பாங்க. பிரெயின்கான சம்மந்தப்பட்ட நியூரோ சர்ஜன் இல்லை நியூரோ ஃபிசிஷியன். அவங்க பார்த்துட்டு அவங்க எம்ஆர்ஐ எடுத்துட்டு அந்த கட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ தான் எங்களை வந்துட்டு கூப்பிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை காட்டி ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஓகே இந்த கட்டி வந்து இந்த இடத்துல இருக்குன்னா நீங்கள் பயாப்சி மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு சத பரிசோதனை பண்ணிட்டா அந்த சத பரிசோதனை ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அது மேற்கொண்டு அதில் வேற என்ன ரிப்போர்ட்டிங் எங்களுக்கு தேவை, என்ன டெஸ்டிங் எங்களுக்கு தேவை அப்படின்றது நாங்கள் சொல்லுவோம். அதை தவிர சில வாட்டி அந்த எடுத்த எம்ஆர்ஐ தவிர எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு ஒரு ஸ்கேன் கேட்போம். சத பரிசோதனை ரிப்போர்ட், எம்ஆர்ஐ, எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இந்த 3மே இருக்கும்போது இந்த நியூரோ சர்ஜன்ஸ் அந்த டீம், கதிர்வீச்சு பண்ணுற நாங்கள், கீமோதெரப்பி கொடுக்குற டாக்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டி இந்த சைஸில் இந்த இடத்துல இதுக்கு என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது டிசைட் பண்ணுவோம். அறுவை சிகிச்சை செய்ய முடிந்தால் அது செய்கிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அது இன்கேஸ் பண்ண முடியாத சூழல் இல்லை வந்துட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது முழுமையாக எடுக்க முடியல, சேஃபாக எடுத்துட்டோம், மேக்ஸிமல் சேஃப் ரிசெக்ஷன் சொல்லுவாங்க. மேக்ஸிமமாக சேஃபாக எடுத்துட்டோம், ஆனால் அதையும் மீறி கொஞ்சம் மீதம் விட்டுருக்கோம், இல்லை டியூமரை வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அது ரொம்ப ஹை கிரேட் டியூமர் அப்படின்னா அந்த இடத்துல கதிர்வீச்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். சில கட்டிங்கை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாத சில கட்டிங்களை கதிர்வீச்சு குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் கொடுத்து அந்த கட்டியை கரைக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ், அதோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ எல்லாமே வந்துருச்சு. 30 நாள் கதிர்வீச்சு இல்லை 25 நாள் கதிர்வீச்சிலேயே தொடர்ந்து வாரத்துக்கு 5 நாள், மண்டே டு ஃப்ரைடே. பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகவே போகிறதில்ல, டெய்லி வரப்போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. வலி எதுவும் இருக்காது, அவங்களால அந்த ட்ரீட்மெண்ட்டை உணரவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. கதிர் அலைகள் எப்படி சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்கிறீங்களோ அதே கதிர் அலைகளை பல லட்சம் மடங்கு பவர்ஃபுல்லாக்கி இந்த இடத்துல நம்ம கொடுப்போம். எங்கே அந்த டியூமர் இருக்கோ அது கொடுக்கும்போது சுற்றி இருக்கிற எந்த பகுதிகளும் அஃபெக்ட் ஆகாமல் கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருச்சு. சூப்பர். ஸோ மூளையோட சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு டியூமருக்கு எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுக்கு டோஸ் கம்மியாக போகிற மாதிரி. ஸோ அவங்களோட மிச்ச ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல், ஸ்பீச் அதாவது பேசும் திறன், காது கேட்கும் திறன், கண் பார்வை எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல், அவங்க நடக்கிற அந்த பேலன்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் அந்த ட்ரீட்மெண்ட்டை சேஃபாக கொடுக்க முடியும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக மாறுது, எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸும் சேர்த்து தான். ஓகே சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ஓகே
சார் அந்த சதைப்பகுதியை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னீங்களா, அந்த ஆப்ரேஷன் வந்து எப்படி சார் நடக்கும் அது? அது வந்துட்டு ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சின்னு சொல்லுவாங்கம்மா. அதாவது பேஷண்ட்டை ஃபுல்லாக இம்மொபைல் ஆக்கி அனஸ்தீஷியா கொடுத்து எந்த இடத்துல டியூமர் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த எம்ஆர்ஐ பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, டியூமர் வந்துட்டு இந்த சைடு இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குது, இந்த சைஸில் இருக்குது, இந்த லொக்கேஷனில் இருக்குது. அந்த லொக்கேஷனை எந்த இடத்துல போனால் மினிமலாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது ரேடியாலஜிஸ்ட், டயக்னாஸ்டிக் ஸ்கேன் பண்ணுற டாக்டரும் நியூரோ சர்ஜனும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்கல், அதாவது மூளையை சுற்றி இருக்கிற அந்த எலும்பு ஸ்கல்லை வந்துட்டு நிறைய போர்ஷனை உடச்சி எடுத்து பயாப்சி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு சின்ன ஹோல், பர் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஹோல் போட்டு அது வழியாக ஒரு நீடில் அமிச்சு கூட இப்போ வந்துட்டு பயாப்சி எடுத்துட முடியும். கம்ப்ளீட்லி அது பெயின்லெஸ் தான். ஏன்னா பேஷண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அனஸ்தீஷியாவில் இருக்க போகிறாங்க. முக்கியமான விஷயம் அவங்க அசையாமல் இருக்கணுன்றதுக்காக அவங்கள இம்மொபைல் பண்ணிவிட்டு அது கரெக்டாக பண்ணுவாங்க. ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம். ஆக்சுவலா இந்த டாக்டருக்கு எனக்கு கான்வர்சேஷன் நல்லா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் டாக்டர். ஆக்சுவலா தேங்க்யூங்க. என் பேர் முரளி ராமபுரம். ஆக்சுவலா ஓகேங்க சார். சார் ஆக்சுவலா என்னன்னாக்கா, இந்த எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ தான். ஒரு 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு நைட்டு வந்துட்டு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் ஆச்சு. லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாகவே வலி, பயங்கர வலி ஹெட்டில். ஆக்சுவலா லெஃப்ட் சைடு ஹெட்டில் சொல்கிறீங்க, தலைவலி சொல்கிறீங்க? ஆமாம் சார். சரிங்க சார். அது ஆல்ரெடி இந்த பெயின் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். இந்த கொஞ்சம் ஹெல்த் பெயின் டேப்லெட் போட்டுருக்காங்க. கொஞ்சம் ஸ்லீப்பிங் கொஞ்சம் நைட்டு 1 மணி 2 மணி ஆகும் தூங்குறதுக்கு. ஆக்சுவலா ரெகுலராகவே லேட்டாக தான் தூங்குறீங்களா சார்? அது வரைக்கும் சார் தூக்கம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஒரு 1 year அப்படிதான் இருக்கு. இப்போதான் கொஞ்சம் ஒரு 11 o'clock ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா சரிங்க சார். ஸோ அதனால கொஞ்சம் ப்ராப்ளமா, இந்த தூக்கம் வந்து அந்த மாதிரி 1 o'clock தூங்குறதுனால ப்ராப்ளமானு தெரியல சார். நீங்கள் வந்து கேன்சரை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். இந்த தாத்தாவோட டெத் வந்து பாத்தீங்கன்னா காஸ் ஆஃப் கேன்சர் தான். வந்து பாத்தீங்கன்னா காஸ் ஆஃப் கேன்சர் தான். சரிங்க சார். ஸோ அதனால வந்து இந்த ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கிறதுல ஒரு டெஸ்ட் வந்து கேன்சர் டெஸ்ட் எடுக்கிறது நல்லதா ஆயிடுச்சு. கண்டிப்பாக சார். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். தூக்கம்ன்றது ஒரு மருந்து மாதிரி சார். தூக்கம்ன்றது இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, தலைவலிக்கு மட்டும் இல்லை, மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தூக்கம் ஒரு மருந்து மாதிரி. தூக்கம் அடிக்குவேட் ஸ்லீப் அட் த ரைட் டைம், டீப் ஸ்லீப் போனாலே உடம்புக்கு நம்ம வந்துட்டு டைம் தரோம், உடம்பை ஹீல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அடிக்குவேட் ஸ்லீப் நமக்கு கரெக்டான டைமில் டெய்லி இல்லாமல் டெய்லி லேட்டாக தூங்குறதுன்றது பாடி மேலே டைம் இல்லை. உங்களுக்கும் சரியாக ஒரு கொஸ்டின் சார். இந்த சொன்னீங்க இந்த ஸ்லீப் பண்ணுறது காரணம் வந்து பெயின் கேட்கல, பெயின் இருக்கிறதுனால ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டால் ஓகேவா? அது ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எதனால் பெயின் வருது, அந்த பெயினோட ரீசன் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும் சார். ஸ்லீப்பிங் டேப்லெட்ன்றது ஒரு பர்மனெண்ட் தீர்வு கிடையாது, அது ஒரு டெம்பரரி தீர்வு. கண்டிப்பாக உங்கள் தூக்கத்தை வந்துட்டு அது மேம்படுத்தும். ஆனால் அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டுமே நீங்கள் அந்த எதனால் அந்த பெயின் வருதோ அது சரி பண்ணாமல் வெறும் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தால் ஸ்லீப்பிங் டேப்லெட் டோஸை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க லாங் டைமாக. கவர்மெண்ட் டாக்டர்ஸும் சார் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. வெரி குட் சார். பட் ஆனால் இந்த கேன்சர் டெஸ்ட் வந்து நான் எடுக்கிறேன். பட் கேன்சர் டெஸ்ட்ன்றது சார் உங்களுக்கு வம்சாவளியாக தாத்தாக்கும் இருக்குது அப்பாவுக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நார்மல் பர்சனை கம்பேர் பண்ணும்போது கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாஸ்டரல் செக்கப் பண்ணிவிட்டு, மாஸ்டரல் செக்கப் கூடயே உங்கள் வயசுக்கு சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸோட டெஸ்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் கேட்கணும், கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு கேட்கணும். அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பண்ணாலே ஆரம்ப நிலையிலேயே ஒரு இன்ஃபேக்ட் அந்த கேன்சராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேன்சராக மாறலாம், கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு காட்டிடும். அப்படி ஆமாங்க சார். நீங்கள் ஜென்ரலாகவே இப்போ மென்னுக்குன்னு கேன்சர் செக்கப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா குடலில் செக் பண்ணுவாங்க, கணையத்துலேருந்து வரக்கூடிய செக் பண்ணுவாங்க. ப்ராஸ்டேட் உறுப்புன்னு ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, அதில் வரக்கூடிய கேன்சருக்கு பிளட் டெஸ்ட் அந்த மாதிரியே பண்ணிவிடுவாங்க சார். இருக்கும் சார். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாஸ்டர் செக்கப் கேட்கும்போது கூட சேர்த்து கேன்சருக்கும் எனக்கு டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.
ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க டாக்டர். நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய நேயர்களோட சந்தேகங்களை வந்து கேட்டாங்க. நீங்கள் ரொம்ப அழகாகவே பதில் சொல்லி அவங்களோட விளக்குனீங்க. நானுமே நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து எங்களுடைய நேயர்களுக்காகவும் எங்கள் எங்களுக்காக வந்து நீங்கள் வந்து ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து சந்திப்போம். கண்டிப்பாங்க. நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, நிறைவாக சொல்ல வேண்டியது வந்துட்டு, யாருமே பயப்பட வேணாம், விழிப்புணர்வோடு இருங்க. அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் அலட்சியப்படுத்தாமல் அது இமீடியட்டாக செக் பண்ணிவிடுங்க. ஓகே டாக்டர், ரொம்ப 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 நன்றி டாக்டர்.